Hi friends, welcome to Arulai Tech channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா HP LaserJet M1217 ஸ்கேனர் எரர் 13 ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணலாம்ன்றத பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டிஸ்பிளேயில் ஸ்கேனர் எரர் 13 காமிக்குது. ரெட் கலர் லைட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. பிரிண்டர் மாடல் பார்த்தீங்கன்னா LaserJet M1217. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் மூவ் ஆக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பவர் ஆன்ல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியுது, உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா இந்த சைடு பேனலில் தான் உள்ள மதர் போர்டு இருக்கும். பின்னாடி முதல்ல இப்போ நம்ம பவர் கேபிள் கழட்டிட்டு இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூ இருக்கும். இதை கழட்டிட்டு சைடு பேனலில் கழட்டிடலாம். எப்படின்னு கழட்டி காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சைட் பீஸ் கழட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், இதான் பிரிண்டரோட மதர் போர்டு. இப்போ ஸ்கேனர் கிளாஸை கழட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த இடத்துல ஸ்க்ரூ இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அந்த ஸ்க்ரூவெல்லாம் நீங்கள் கழட்டி எடுத்துக்கோங்க. இங்கே அடியில் 2 ஸ்க்ரூ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதையும் சேர்த்து கழட்டிக்கோங்க. நான் ஸ்க்ரூவில் கழட்டி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இதையும் கழட்டிக்கோங்க. எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்கேனர் கிளாஸை தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். ஸ்கேனர் கிளாஸ் கழட்டும் போது மதர் போர்டில் இருக்க பவர் கேபிளையும் ஸ்கேனர் ஸ்ட்ரிப்பையும் கழட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஸ்கேனர் கிளாஸை தனியாக கழட்டி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்கேனரோட ஸ்ட்ரிப்பை மதர் போர்டோட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ பவர் கேபிள் போட்டு பிரிண்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஸ்கேனரில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் லைட் எரியுது, உங்களுக்கே தெரியும். இப்போ திருப்பியும் பிரிண்டர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் எரர் 13 காமிக்குது. ரெட் கலர் லைட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. இப்போ வாங்க ஒவ்வொன்றா செக் பண்ணி பார்த்துடலாம். நம்ம எதை செக் பண்ணணும்னா ஸ்கேனர் ஸ்ட்ரிப்புக்கான ஜாயின் பண்ணுற இடத்துல ஷார்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணணும். அடுத்தது ஸ்கேனர் ஸ்ட்ரிப்பை செக் பண்ணணும். மூணாவது ஸ்கேனர் செக் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேனரில் இருக்க இந்த மோட்டர் ரிப்பேர் ஆயிருந்தாலும் இந்த எரர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்ட்ரிப்பை செக் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரிப்பு ஷார்ட் ஆகிருந்தாலும் கனெக்டிவிட்டி ஒழுங்காக வரலன்னா இந்த எரர் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப்பில் எதுவும் ஷார்ட் ஆன மாதிரி தெரியல. ஷார்ட் ஆகிருந்தா உங்களுக்கே தெரியும், கருப்பு கலரில் அப்படியே ஷார்ட் ஆகிருக்கு தெரியும் நம்ம பார்க்கும்போதே. இந்த ஸ்ட்ரிப் நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட ஒர்க்கிங்கில் இருக்கிற ஒரு ஸ்கேனிங் யூனிட் எடுத்திருக்கேன். இந்த ஸ்கேனிங் யூனிட்டை பிரிண்டரில் இருக்க ஸ்கேனிங் யூனிட்டுக்கு பதிலாக மாற்றி ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக ஸ்கேனிங் ஸ்ட்ரிப் ஒன்று எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரிப் எடுத்து பழைய ஸ்ட்ரிப்பு பதில் மாற்றி இதில் ஃபால்ட் இருக்கான்றதை செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ஸ்கேனிங் யூனிட்டை செக் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேனிங் யூனிட்டில் ஸ்ட்ரிப்பு 2 இடத்துல கனெக்ட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து கேர்ஃபுல்லாக கழட்டி எடுத்துக்கோங்க 2 ஸ்ட்ரிப்பையும்.
ஸ்கேனிங் யூனிட்லேருந்து கலெக்டின ஸ்ட்ரிப்லையும் ஷார்ட் ஆயிருக்கான்றது ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயும் எதுவும் ஷார்ட் ஆகலை, இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போ ஒர்க்கிங் ஸ்கேனிங் யூனிட்டை கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேனரில் வர கேரை கரெக்டாக அதோட இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரிண்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டர் ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மேலே ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகலை இன்னும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஸ்கேனர் எரர் 13 காமிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் யூனிட் செக் பண்ணி பார்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கேனர் யூனிட் நல்லா தான் இருக்குது. வாங்க நம்ம இப்போ போய் ஸ்ட்ரிப்பை சேஞ்ச் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய ஸ்ட்ரிப்பை கழட்டி எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ புது ஸ்ட்ரிப்பை போட்டு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஸ்ட்ரிப்பு போடும்போது ஸ்ட்ரிப்பு டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்ட்ரிப்பை மதர் போர்டோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்டரில் இந்த பழைய ஸ்கேனர் யூனிட்டே போட்டு செக் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஸ்கேனர் யூனிட் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரிண்டர் ஆன் ஆயிடுச்சு. லோடிங்ல இருக்கு. இருங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேனர் ஒர்க் ஆகுது.
இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கேனர் நல்லாவே ஒர்க் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரிப்பில் தான் கம்ப்ளைண்ட் வந்துருக்குது. ஸ்ட்ரிப்பு மாற்றினோடனே ஸ்கேனர் நல்லா ஒர்க் ஆகுது. வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எரர் போயிருச்சு, சிஸ்டம் ரெடின்னு வந்துருச்சு. இப்போ ஸ்கேனர் கிளாஸ் எல்லாம் போட்டுட்டு செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேனர் கிளாஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போ பிரிண்டர் ஆன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. பாருங்க லோட் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஜெராக்ஸ் கொடுக்குறேன், ஸ்கேனர் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கேனர் நல்லாவே ஒர்க் ஆயிட்டு இருக்கு. இப்போ ஒரு ஜெராக்ஸ் எடுத்து காமிக்கிற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜெராக்ஸ் சூப்பரா வந்துருச்சு. சக்சஸ் ஃப்ரெண்ட்ஸ், பிரிண்ட் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் சொல்ற கண்டென்ட்லாம் உங்களுக்கு புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. Bye friends, next video பார்க்கலாம்.